அருமையான நாளிலே மீண்டுமாக சவரனுடைய வீட்டிலே அவருடைய மனைவி பிள்ளைகளோடும் அவருடைய உறவுகள் சபையாரோடும் இணைந்து நாங்கள் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமே. தேவனுடைய கிருபையினாலே இந்த இடத்திலே அவருடைய சாட்சிகளையும் அவர் எப்படி கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்தார் என்பதையும் நாங்கள் மட்டும் நேரமாக சாட்சியோடு நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நித்திய ஜீவன் அவர் சென்றதான வழி யாரிடம் இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவருடைய சாட்சிகள் அருமையானது. நாங்கள் எங்களுடைய சபையாரிடமும் இந்த சாட்சிகளை குறித்து நாங்கள் கூறியிருந்தோம். விசேஷமாய் அவருடைய மகளுடைய சாட்சியை எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் மற்ற பெரிய பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு விசேஷமாக நாங்கள் போட்டு காண்பித்தோம். ஏனென்றால் தேவனுக்கு ஒரு தகப்பனை நாங்கள் நேசிக்கும் போது அதே நேரத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யாத்திரைக்கு போகும் முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ போகிற தேசத்தில் நீ உண்ட வாழ்நாள் நீடித்திருக்கவும், நீ அந்த தேசத்தில் நன்றாயிருக்கவும், நீ குடும்பங்களோடு நன்றாக வாழவும் உன் வாழ்நாளில் உன் தகப்பனையும் தாயை பண்ணுவாயாக. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக தான் ஒரு மனிதனை புதுப்பித்து சீர்படுத்துகிற ஒன்றாயிருக்கிறது. அதனால் இன்றைக்கு பெற்றாருக்கு கீழ்ப்படியாத அநேக பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு பிடித்திருந்தது. என்னென்றால் தகப்பனாருக்கு நான் படிக்கிற காரியங்களை குறித்து தெரியாவிட்டாலும், அதனுடைய ஆலோசனையில் தெரியாவிட்டாலும் நான் அவரிடம் கூறும்போது அவர் எனக்கு ஆலோசனை சொல்லுவார். அது ஒரு மகத்தான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த வண்ணமாக தான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தகப்பன் தேவனாயிருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படியும் நாங்கள் நடக்கிற வேளையிலே எங்களுக்கு மகத்தான ஒரு காரியம். அதே போல தான் வேதத்தில் இந்த துக்கங்களை நாங்கள் பார்க்கும்போது இது துக்கமாக இருந்தாலும், அது நாங்கள் துக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் அதுக்கு அப்பால் ஒரு நன்மையும் உண்டு. அதே போல தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது தெற்கால் என்ற ஒரு ஸ்திரீ, அதாவது தபித்தாள் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, கிறிஸ்துக்குள்ளாக அநேக நன்மையை செய்து வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. அந்த நேரத்திலே அவர் மரித்திருக்கிற வேளையில் அநேக பெண் ஜனங்கள், ஜனக்கூட்டத்தார், உறவுகள் வந்து அவளுக்காக அவள் செய்த நன்மைகளுக்காகவும் அவள் தங்களுக்கு வாங்கி கொடுத்த உடுப்பு துணிகளுக்காகவும் அதை காண்பித்து அழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஆண்டவராக வந்தாலும் மனிதனோடு தான் நடக்க வேண்டும் என்பதற்காக மனித உருவிலே நடந்த வேளையிலே தான் ஒரு ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தாலும், தான் நேசித்த ஒரு லாசர் மரித்திருந்த வேளையிலே அவனுடைய அழுகையை அவனுடைய சௌரிமார்கள் அழுது அங்கே அடக்கம் பண்ணி விட்டார்கள். 4 நாளாயிற்று. அதற்காக அந்த வேதனைப்படுகிற வேளையில் அவர்களோடு கூட அவரும் அழுத தேவனாயிருக்கிறார். அழாத மனிதன் ஒரு கல்லாயிருக்கிறான். அவனுக்கு ஒரு அன்பு இல்லை, அவனுக்கு ஒரு இரக்கம் இல்லை. ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக அவர் இருந்தபடினால அவர்கள் கண்ணீர் விடும்போது அவரும் அழுதார். ஆனால் அவருக்கு தெரியும், நான் தேவன், நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் உயிரோடு வருவான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அழுகிற வேளையில் அவர்களோடு அழுகிறவராயிருந்தார். அதே போல தான் இந்த இடத்துல அவருடைய சாட்சிகளை சொல்லும்போது நீங்கள் அழுகும்போது அது கிறிஸ்துக்குள்ளால் வரவேற்கப்படத்தக்க ஒன்றாயிருக்கிறது. ஆனாலும் அதை தாண்டி அவர் எங்களை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள் மெய்யான அந்த தேவனை நாங்கள் அங்கே ஆராதிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதனாலே நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் 2 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை நான் வாசிக்கும்போது உங்களுக்கு புரிந்தவர்களுக்கு, அவரோடு இடைப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை தெரிந்திருக்கும். முதல் வார்த்தையை நான் ஒரு பொருளுக்காக நான் வாசிக்க போகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம். அது உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தையாக இருந்தாலும் அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன்.
யூதருக்குள்ளே அதிகாரியாயிருந்த நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் கீழே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறார். 2வது வார்த்தை நீங்கள் அவரோடு இருந்தவளுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஜெப நேரத்தில் அவருக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்தால் எப்பொழுதும் இந்த வார்த்தையை அவர் அவர் ஜெபத்தில் வைப்பார். அந்த வார்த்தை தான் யோவான் 17:3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்கள் நோட் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஆமே, எப்பொழுதுமே அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் அடைவதாக. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சற்று நேரம் செவிமடுக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். நிக்கதேமு என்னும் அதிகாரி, அவன் யாரென்றால் இஸ்ரவேலிலே ஒரு போதகனாயிருந்த மனிதன். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலிலே ஒரு போதகனாக ஒரு மனிதன் வர வேண்டுமென்றால் எல்லா சாஸ்திரங்கள், எல்லா கல்வி முறைகள், வேதத்தினுடைய அவ்வளவு காரியத்தையும் அவன் அறிந்த ஒரு மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். ஆனால் அவன் போதகனாய் இருந்தும் தேவனுடைய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள்ளால் ஒரு நித்திய ஜீவன் இல்லாமல் இருந்தது. அவன் சபைக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் சபை விசுவாசி அல்ல, அவன் ஒரு போதகனாய் இருக்கிறான். ஆனால் போதகனாய் இருந்தாலும் தன்னிடத்தில் இல்லாத ஒன்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறத அவன் அறிகிறான். ஒரு மனிதனுக்கு என்னதான் ஆசிகள் எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு ஒரு கவலை இருக்குமென்றால் அது ஒன்றுமே இல்லை. அதே போல தான் இவனுக்குள்ளாக இவன் ஒரு போதகனாயிருக்கிறான், எல்லா சாஸ்திரங்களை அறிந்த ஒரு மனிதனாயிருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியுது தன்னிடத்தில் ஏதோ ஒரு குறை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொள்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு போதகனாக இருக்கிறபடினால அந்த போதகன் அந்த இயேசு கிறிஸ்துவை போய் சந்தித்தா அவனுடைய சபையாரால் விளக்கப்படுவான். ஏனென்றால் அவன் இஸ்ரவேலில் ஒரு போதகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து வந்தபடினால தங்களுடைய ரபி என்றால் போதகர் என்ற அர்த்தம். அப்போ அந்த பெரிய பெரிய போதகர்களுக்கு எல்லாமே தெரியாமல் இவர் எளிமையில் வந்தபடினால அந்த எளிமையான மனிதரை சந்திக்கிறவங்க அவங்களுடைய சபையிலிருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறான், அந்த சபையினுடைய அந்த அங்கத்தினவராக இருக்க தகுதியற்றவர்களாக மாறினாங்க. அதனால் அந்த சபையாரை அவங்க விலக்கிடுவாங்க. அப்போ இவன் ஒரு போதகர், விசுவாசிக்கு அந்த நிலை என்றால் போதகனாக இருந்தால் என்ன நடக்கும், அவனை ஒரடியாக போதக அந்தஸ்திலிருந்து எடுத்துருவாங்க. அப்போ அதனால் அவன் என்ன பார்க்குறான்டா, காலத்தில் போகிறான், ராத்திரி வேளையில் போய் இயேசுவை சந்திக்கிறான். ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த மனிதன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது என்று. அப்போ அவர் சொல்கிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ பாருங்க, அவன் ஒரு இஸ்ரவேலில் போதகன், அவன் ஒரு பெரிய மனிதன். ஆனால் அவன் என்ன பார்க்குறானண்டா, எப்படி நான் திரும்ப தாயினுடைய வயிற்றில் நாங்கள் போக முடியும், எப்படி நான் பிறக்க முடியும். அப்போ அதான் நான் இப்போ வாசித்த யோவான் 3:10 அவர் சொல்கிறேன், நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும்
இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாய். பாருங்க, அவன் ஒரு போதகன், அவன் ஒரு சபையை நடத்துகிற ஒரு மனிதன், அவன் எப்படிப்பட்ட ஒரு பதவியை ஏற்றுக்கொண்டு எல்லா சாஸ்திரங்களை அறிந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நித்திய ஜீவனை இழந்திருக்கிறான். நாங்கள் இந்த பூமியில் வாழலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஜீவிக்கலாம், பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், பெரிய பதவிகளில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் போகலாம். ஆனால் ஒன்றாகிய மெய்யாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் அவர் அனுப்பப்பட்டார், நாங்கள் ஏன் அவரை அறிந்து கொள்ளணும், அதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த நித்திய ஜீவனை அறிய அவன் வந்திருந்தாலும் அவன் ஒரு பெரிய மனிதன், ஒரு ஆசி உள்ளவனாக இருந்தபடினால், தன்னுடைய சபையார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றபடினால அவன் நழுவி போயிட்டான். ஏனென்ற அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தா தெரியும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல தான் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் சரியானதை அறியணுமெண்டா தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கணும். அதான் வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய ஸ்தாபனங்கள், தங்களுடைய சபைகள் அல்லது தங்களுடைய போதகர்கள் இப்படியான ஒரு கருத்தை வைக்கிறபடினால இது தவறுண்டே போயிடுவாங்க. ஆனால் வேதம் ஒரு மனிதன் யார் தவறு யார் சரியன்றதை நிரூபிக்கிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தையை, ஒரு மனிதனை நியாயந்திப்பார் என்றால் அவர் என்னையும் கொண்டோ அல்லது உங்களை கொண்டோ அல்லது எந்த போதகரை கொண்டு இல்லாமல் எழுதப்பட்ட வேதாமத்தை கொண்டுதான் அவர் நியாயந்திக்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலே அந்த சபை பாஸ்டரையோ அல்லது என்னையோ அல்லது எந்த மனிதனையோ அல்ல. ஒரு சட்டப்புத்தம், ஒரு கோர்ட்ஸில் ஒரு மனிதன் கைதியாக அங்கே கடந்து போகும்போது அங்கே லோயர் சொல்கிற கருத்தின்படி தண்டனையோ அல்லது குடும்பத்தார் சொல்கிற தண்டனையின்படி அல்ல, அங்கே சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டதே தீர்ப்பு வழங்கப்படும். அதே போலதான் நான் கடைசி நாளிலே ஒவ்வொருவரை நான் நியாயந்திப்பேன் என்ற வேளையிலே அவர் எதை கொண்டு நியாயந்திப்பார் என்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அப்போ பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படியான ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதன், எப்படி ஒரு போதகனாக இருந்த மனிதன் எப்படி நித்திய ஜீவன் அவன் இழக்கிறான் என்றதை பாரு. அப்போ இயேசுதான் தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அவரிடத்துல தான் தான் போகிற சபையில் இல்லாத ஒன்று இருக்கிறாலும் அவன் என்ன செய்கிறான், போகிறான். ஆனால் அவன் சொல்கிற காரியத்தை அவன் என்ன செய்கிறான், கடைப்பிடிக்காமல் போகிறத பார்க்குறான். அதே போல தான் நீங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், லூக்கா 19 நீங்கள் 18 வாசிக்கும்போது இப்படியாக ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வாரான். அங்கே அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் சொல்கிறார், நீ இந்த 10 கற்பனைகளை, அதாவது உன் தகப்பனை தாயை கணம் பண்ணி இப்படியான ஒவ்வொரு கற்பனைகளை நீ கை கொள்வாயா என்று சொல்கிற வேளையில் அவன் என்ன சொல்கிறான்டா, ஆண்டவரே நான் சிறு வயதில் இருந்தே நான் இதை எல்லாம் என்ன செய்கிறேன்னா கை கொள்ளுகிறேன், கற்று வருகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவனை பார்க்கும்போது அவர் அன்பு கூர்ந்தார் என்று மார்க்கு 10 சொல்லப்படுது. அவர் அன்பு கூர்ந்து அவனை என்ன செய்கிறார், அரவணைத்து. ஆனாலும் என்ன செய்கிறார், அவர் பார்க்குற வேளையில் அவர் தேவனாக இருக்கிறபடினால், மனுஷனுடைய இருதயங்களை அவர் ஆராயிற தேவனாயிருந்தபடினால அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அப்போ அந்த குறையை அவர் கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறார், நீ இதை எல்லாமே என்ன செய், நீ இதை போய் சீர்படுத்தி இதை எல்லாமே நீ தரித்திரருக்கு கொடு என்று சொல்கிற வேளையில் அவன் பாருங்க, அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடினால எல்லாமே அவனால் செய்ய முடியாதபடினால அவன் என்ன செய்கிறான்டா, அதை இழந்து போகிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து இடத்துல தான் நித்திய ஜீவன் உண்டென்றவன் அறிந்திருந்தாலும் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட, உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றாததினாலே அந்த நித்திய ஜீவனை இழந்து போகிறான். பாருங்க, அதனால தான் வேதாகமமானது திஷ்டாங்கமாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வாசிக்கிறது முக்கியமல்ல, நாங்கள் ஆலயங்களுக்கு போகிறது முக்கியமல்ல, நாங்கள் இதில் நடந்து கொள்கிறது முக்கியமல்ல, நாங்கள் அதன்படி வாழ்கிற வேளையில் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஏனென்றால் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அது குப்பையிலே எரிந்து விடுறதுக்கு தான் அது சமனாக இருக்குது. உப்பு சாரம் இல்லாட்டி கறிக்கு போடுவீங்களா? இல்லை. அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து என்னும் ஒரு சாரம்,
கிறிஸ்து அவனுக்குள்ளே வாழணும், கிறிஸ்துவாக அவன் ஜீவிக்கணும், கிறிஸ்து அவன் மத்தியிலே வெளிப்படணும், அந்த கிறிஸ்தவனுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கும். அது எல்லாமே அவனுக்குள்ள இருக்கிறதுண்டா அவன் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க. நான் இப்போ வேதத்தை வச்சு போதிக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. அதனால் ஒரு மனிதன் வெள்ளை உடுத்து சபைக்கு போகிறதினாலும் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அவன் கிறிஸ்துவை போல வாழ்கிறதினால தான் ஒரு கிறிஸ்துவனாக அழைக்கப்படுறான். அதனால தான் வேதம் கிறிஸ்தவன் என்றால் அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவை போல. நன்றி. அப்போ கிறிஸ்துவை போல ஒரு மனிதன் வாழ்கிற வேளையில் தான் பரிசுத்த ஆவியானவனுக்கு வர்ற வேளையில் அவனுக்குள்ள அன்பு வரும், அரவணைப்பு வரும், கருணை வரும், மன்னிப்பு வரும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் மன்னிப்பு தான், மன்னிப்புண்டா அந்த வசனமே அவங்களுக்கு தெரியா போல மன்னிக்க மாட்டாங்க. சரி வேண்டுவாங்க, அதை என்ன செய்வாங்க, அதை உள்ளத்தில் வச்சு பழி வேண்டுவாங்க. ஆனால் மன்னிப்பானது மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் மன்னிப்பே ஆகாது என்ற சட்டம் இருக்குது. அதான் நீங்கள் பிரசித்தி பெற்ற அமெரிக்காவிலே அந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு ஜட்ஜ் ரிசல்ட், அதாவது கோர்ட்டினுடைய உத்தரவாத மெசேஜே அப்படி தான் சொல்லப்படுது. ஏனென்றால் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ யுத்தத்தில் தன்னுடைய இராணுவ வீரர்கள் எல்லாமே போகிற வேளையில் ஒரு மனிதன் என்ன செய்தான்டா, யுத்தத்தில் அவனுக்கு அந்த எதிரி வர்ற வேளையில் அவன் பயத்தில் என்ன செஞ்சிட்டான்டா, அந்த கன் எல்லாம் விட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான். அப்போ இராணுவ சட்டத்தின்படி ஒருவன் யுத்தத்துக்கு போயிட்டு அவன் அந்த யுத்தத்தை செய்யாமல் பயத்தில் ஓடி வந்தால் அவனுக்கு தீர்ப்பு மரண தண்டனையாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய தேசத்துக்காக யுத்தம் பண்ண முடியாமல் திரும்பி வந்தது. அப்போ அதனால் அவனுக்கு என்ன செய்யப்பட்டதுண்டா, இது தீர்ப்பு வழங்கப்பட்டு மரண தண்டனை. இது நான் கதை சொல்லல, நீங்கள் சரித்திரத்தில் பார்க்கலாம். இது நிஜமான ஒரு சம்பவம், அமெரிக்காவில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அப்போ என்ன மன்னிப்பண்டா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதனால் என்ன நடந்துச்சேன்டா, அப்போ உடனே அவனுடைய நண்பர் இவன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தபடியா சந்தர்ப்பத்தில் அப்படி செய்துட்டான்ன்றபடினால ஜனாதிபதிகிட்ட போனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமென்று அவன் என்ன செய்கிறான்டா, ஓடி போகிறான் அங்கே ஜனாதிபதி. அப்போ ஜனாதிபதி ஒரு வெளியே போகிற டைமில் என்ன நடக்குதுண்டா, இப்போ முதல் ஆரம்பத்தில் இலங்கை நாடு இருந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்தில் இலங்கைண்டா ஜனாதிபதி வர்றேன்னா உங்களுக்கு ரோட்டாலேயே நடக்கலாம். ஆனால் இப்போ அனுரை போல் ஒரு ஜனாதிபதி இருக்கிறபடினால உங்களுக்கு ரோட்டாலேயும் போகலாம். அப்படி தான் அமெரிக்காவில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஜனாதிபதிகள் கடந்து போவாங்க. அப்போ ஜனாதிபதிகிட்ட போய் இப்படி ஒரு நண்பன் தவறு செய்துட்டான், அதனால் அவனை மன்னிக்கும்படின்றக்குள்ள அவர் என்ன செய்கிறாருன்னு ஒரு சாதாரண ஒரு தாளில் அவர் எழுதி போட்டு நான் இவனை மன்னிச்சிட்டேன்னு அவர் கொடுக்குது. அப்போ கொடுத்தோன்னா அவன் சந்தோஷத்தோடு அவனுடைய நண்பர்கள் சந்தோஷத்தோடு அவன் என்ன செய்கிறான், ஓடி போய் தன் நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு உன்னை ஆப்ரஹாம் லிங்கன் மன்னிச்சுட்டு அதனால் நீ நாளைக்கு விடுதலை ஆக மாட்டாய், அப்போ நீ விடுதலை ஆகுவாய் என்று சொல்கிற விடுதலை ஆகுவா என்று சொன்னோன்னே அவனுக்கு இல்லை. அவன் பார்க்குறான், துண்டை பார்க்குற வேளையில் அங்கே ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ அந்த நடைமுறையில் லெட்டர் ஹேட்லேயும் இல்லை, ஃப்ராங்கும் இல்லை. அப்போ அவன் நினைக்கிறான் தன் நண்பர் அவனை ஏமாத்து. அதிகாரிகிட்ட பார்க்குற அதிகாரியும் என்ன செஞ்சிட்டான்டா, தூக்கி போட்டாங்க. ஏன்னா ஒரு ஜனாதிபதி குடிக்கக்குள்ள உத்தியோகபூர்வமாக அது வரணும். அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த நாள் அவன் தூக்கு மேடையில் தூக்கு போடப்பட்டுட்டான். இப்போ கேஸ் மாறிட்டு ஜனாதிபதி ஒரு மன்னிப்பை கொடுத்தும் சிறை அதிகாரிகள் கொடுக்க இல்லைன்னு. அப்போ வழக்கு கோர்ட்ஸில் வாதாடப்படுகிறது. கடைசியாக ஜட்ஜ் தீர்ப்பு பண்ணுறார் என்னண்டா, மன்னிப்பானது மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அது மன்னிப்பே ஆகாது. இங்கே கைதியும் ஏற்றுக்கொள்ளையில் சிறை, ஏனென்றா அங்கே உத்தியோகபூர்வம் இல்லை. அப்போ அதே போல தான் ஒரு மனிதன், நாங்கள் ஒருவனை மன்னிக்கிறோம் என்று சொல்கிற வேளையில் அந்த மனிதனும் அதை ஏற்றுக்கொண்டு அது உண்மையான மன்னிப்பாக மாறாவிட்டால் மன்னிப்பே ஆகாது. அதே போல தான் நீங்கள் ஒரு உதாரணம், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அவரை சிலுவையில் அறையிற வேளையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்களை மன்னியும் என்று. ஆனால் மன்னிக்க வேண்டிய கொலை செய்த மனிதர்கள் என்ன சொன்னாங்க, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீது சுமரட்டணும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிச்சார், அந்த மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளு. அதனால் என்ன நடந்துச்சு, அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட. பாருங்கள், மகத்தான தேவன் மன்னித்தாலும் மன்னிப்பாக. அதே போல தான் அருமையான சகோதரர்களே, நீங்கள் தேவண்ட ஜனமாக இருக்கலாம்,
வேதம் சொல்லுது, உன்னை சௌரன் உன்னை 70 தரம் உனக்கு எதிராக இருந்தாலும் மன்னி என்று. ஆமென். நீங்கள் மன்னித்தாதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம். நீங்கள் அன்பு காட்டினால்தான் உண்மையானவர்களாக இருக்கலாம். அப்போ பாருங்க, அந்த மகத்தான மனிதன் சிறு வயதிலிருந்து கை கொள்றான். இயேசு சொல்றேன், அவன் நித்திய ஜீவன் அடைய வரும்போது அவர் சொல்றேன், நீ இவையெல்லாம் கை கொள்ளு, நீ நித்திய ஜீவன். அவன் சொல்கிறான், நான் சிறு வயதிலிருந்து கை கொள்கிறேன், தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறேன், நான் பெற்றோரை மதிக்கிறேன், நான் ஓய்வு நாள் ஆசாரிக்கிறேன், எல்லாமே செய்கிறான். ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. என்னண்டா, அவன் ஒரு பணப்பிரியனாயிருந்து மகத்தான காரியங்களை செய்கிறபடினால இவனுக்கு இருக்கு, தேவனை விட அவன் அதிகமாக உலக காரியங்களை விரும்புகிறான் என்றபடினால தேவன் சொல்கிறான், இந்த குறை இருக்கு, இதை செய், உனக்கு நித்திய ஜீவன். அப்போ வேதம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆசியுள்ளவனாயிருந்தபடினால இதை கண்டவுடனே அவனுக்கு என்ன வந்துட்டண்டா, அது ஏலாமல் அவன் போகிறான். அடுத்த நாள் என்ன நடக்குதுண்டா, அவனுக்கு மரணம் ஏற்படுது. எங்கே போகிறான்டா, பாதாளத்துக்கு போகிறான். அவன் ஐஸ்வர்யவனாக இருக்கும்போது அவன் மேசையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையிலே சாப்பிட்ட ஒரு மனிதன் எங்கே போகிறானண்டா, ஆபிரகாமுடைய மடியில். இவங்க போகிறானண்டா பாதாளத்தில். அப்போ பாதாளத்திலிருந்து அந்த காட்சியை பார்க்குற வேளையில் அவன் சொல்கிறான், எனக்கு ஆபிரகாமுடைய நுனிவிரலிருந்து ஒரு தண்ணீரை எனக்கு தான். அவர் சொல்கிறேன், அந்த அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பிளவு இருக்கிறபடினால அது ஏற்படாது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த லாசருவை நீங்கள் பூமிக்கு அனுப்பி என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லுங்க என்று சொல்கிற வேளையில் அவர் சொல்கிறேன், பூமியில் ஒரு மனிதனுக்கு அவங்க செவி கொடுக்காவிட்டால் மரித்தவன் உயிரோடு எழும்பி போனாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆமேன். அப்போ அதனால் இந்த அருமையான பொழுதில் எவ்வளவுதான் நாங்கள் நடக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நாங்கள் மெய்யான அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிஞ்சு அவர் எப்படி எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லி தந்தாரோ அதன்படி நடக்கிற வேளையில் தான் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெறலாம். அல்லது நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய மற்றவர்களை நாங்கள் மதிக்கணும், மற்றவர்களை நாங்கள் நேசிக்கும் போது, அதான் மத்தேயு 25 அப்போ அந்த வார்த்தை அங்கே 2ஆம் உயிர்த்தெழுதலில் 2ஆக பிரிக்கப்படுகிற வேளையில் அங்கே வெள்ளாடு செம்மறியாடு என்று பிரிக்கப்படுது. அப்போ அவங்க அழைக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நாங்கள் எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்தோம். அப்போ அவர் சொல்கிறேன், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரத்தை தந்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நாங்கள் எப்படி வந்தோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எப்போ இருந்தீர், நான் எப்போ உங்களை பார்க்க வந்தேன். அப்போ அவங்க சொல்கிறேன், இந்த சிறியராகிய ஒருவரில் எவைகளை நீங்கள் செய்கிறீர்களோ அவைகளை எனக்கே செய்தீர்கள். ஆமேன். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஜனத்துக்காக, ஏழ்மையான ஜனங்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக எந்தெந்த புண்ணியங்களை அவர்கள் செய்தார்களோ அந்த காரியம் எங்கே கொண்டு போச்சண்டா, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போ. அப்போ பாருங்கள், நித்திய ஜீவனுக்கான பல வழிகள் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அதனால தான் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. அவர் மகத்தான தேவனாக ஒரு சாதாரணமாய் வந்தபடினால் பாரம்பரியமான மனிதர்கள், பாரம்பரியமான போதகர்மார்கள், பாரம்பரிய அந்தஸ்து படைத்தவர்கள் அந்த எளிமையை தேடையில், ஆனால் அந்த எளிமையில் தான் தேவன் மறைந்திருந்தார். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால் நான் இங்கே இருக்கிற அனைவரிடம் நாங்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் வேதத்தை படிங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன். நாங்கள் போகிற சபை அல்ல, நாங்கள் போகிற பாரம்பரியம் அல்ல, அங்கே தேவனுடைய காரியங்களை ஒரு மனிதன் போதிப்பதினால் அல்ல. ஒருவன் போதித்தால் வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதிக்க கடவன். நான் போதிச்சா என்னுடைய சொந்த கருத்தை போதிக்கலாம், மற்ற எதையும் போதிக்கலாம். நாங்கள் போதித்தால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். ஆமேன். அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற வேளையில் தான் அந்த காரியம். அப்போ அன்றைக்கு தெற்கால் என்ற ஸ்திரீயில் அவங்க போகிற வேளையில், அவளுக்காக அழுது புலம்புற வேளையில் பேதுரு உள்ளே போய் ஜெபித்த வேளையிலே அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டானது. அதே போல் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலானது இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக வர வேண்டும். அப்போ அவர் நடந்த வழியில் தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, குடும்பம் வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிப்பார் என்றால் அவர் போன வழியை நாங்கள் ஆராய வேண்டும். அவர் எதை நடந்தார், எந்த ஸ்டெப்பில் அவர் போனார்,
அவர் எங்களுடைய அந்த காரியம் அருமையான தீர்க்கதரிசி சொல்லும்போது, ஒரு மனிதன் அங்கே ஒரு தாயார் மரித்து விட்டார். ஒரு மகன் வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்கிறான், எப்பொழுதும் என்னுடைய அம்மா வந்து என்னுடைய கனவுல வாரா, அவள் எப்பயுமே வந்து அந்த கனவுல வாரப்படினால அது என்ன அர்த்தத்தை கொண்டு வருகிறதுன்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு காலத்தில் உன்னுடைய அம்மா அங்கே கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அந்த பாக்கியத்தை பார்க்காம அவர் மரிச்சு போனார். அதனால தான் அவர் திரும்பவும் வந்து உனக்கு அந்த காரியத்தை உணர்வுபடுத்துகிறார் என்ற உடனே அவன் கிறிஸ்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்க. ஏனென்றால் எங்களுக்கு முன்னாக வாழ்கிற மனிதர்கள் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்வார்கள், ஆனால் அந்த ரட்சிப்பானது தொடர்ந்து அங்கே கடந்து போகும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ அவர் மரிக்காம நித்திய ஜீவன் வர முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தம் மரணமானது விழுங்கப்பட்டது. ஒருவன் பூமியில் மரிப்பான் என்றால் அவனுக்கு மீண்டும் வாழ முடியாத மரணம் ஆளுகை செய்யப்பட்டது. அந்த மரணத்தை மீண்டும் ஜெயமாக விழுங்க வேண்டுமென்றால் மகத்தான தேவனி இந்த பூமிக்கு மனிதனாய் வர வேண்டும். அப்போ அதனால தான் அவர் தனக்கென ஒரு கூடாரத்தை எடுத்துக்கொண்டு தன்னை தானே சிருஷ்டித்து கொண்டு அவர் அந்த பூமியில் வாழ்ந்து பாவம் அறியாத தேவன் எங்களுக்காக பாவமானார். பாருங்க, எந்த உலகத்தில் எந்த சரித்திரத்திலும் இல்லாத காரியத்தை அவர் தனக்காக வாழாம எங்களுக்காக வாழ்ந்து அவருடைய இரத்தம் கரையில்லாததாயிருந்தது, பாவம் இல்லாததாயிருந்தது, பரிசுத்தமாயிருந்தது, சுத்தமுள்ளதாயிருந்தபடினால் அந்த இரத்தத்துக்கூடாக அந்த ஜீவனை எங்களுக்கு கொண்டு வந்தார். அதனால தான் அங்கே வேதம் சொல்கிறது, பாவம் அங்கே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அதனால தான் இரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்ட தேவனாயிருக்கிறார். அதனால் இந்த மகத்தான தருணத்திலே நான் முடிக்கிறேன். அதனால் அங்கே அருமையான குலாஸ், அதாவது நாங்கள் எங்களுடைய சௌரனை எலிசா என்று நாங்கள் அழைப்பதுண்டு, அருமையாக கிறிஸ்துக்காக நற்காரியங்களை செய்து அவர் எப்பொழுது இந்த வார்த்தையை வாசிப்பார், ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவர் யார், அவர் நோக்கம் என்ன, அந்த மெய்யான தேவன் யார், அந்த மெய்யான தேவன் ஏன் தான் ஒரு மனிதனாய் வர வேண்டும் என்றதை அறிவதுதான் நித்திய ஜீவனாய். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக அவர் கிறிஸ்துக்காக வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை பெற்று அவர் அங்கே சென்றிருப்பார். ஆனால் அவர் போன வழியில் நாங்களும் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து சரியான வழியில் நிக்கதேமை போல இல்லாதவண்ண, நிக்கதேமு பாருங்க தன்னுடைய சபை பாரம்பரியத்தை விரும்பினான், ஆனால் இயேசுவிடத்தில் தான் ஜீவன் உண்டு என்று அறிஞ்சிருந்தாலும் அவனுக்கு போக வெக்கமாக இருந்தது. ஒருவேளை தன்னை பதவியில் நீக்கிடுவாங்க, அந்தஸ்து போதகர் என்ற அந்தஸ்து இல்லாமல் போயிருமென்று அவன் என்ன செய்கிறான், வெட்கப்பட்டு காலத்தில் வாங்க இரவில் வந்து ஆலோசனை கேட்குறான். இரவில் வந்து இவர் போகிறது சரியென்று அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவன் என்ன நடக்குதுண்டா, பகல் அவரை தேடையில் நாங்கள் வந்து வெளிச்சத்தின் பிள்ளை. வேதம் என்று சொல்லுது, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடங்க, உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்கள் கிறிஸ்து என்றால் கிறிஸ்துடைய சாரம் உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். அதனால் கர்த்தர் உங்களையும் வீட்டாரையும் அப்படியாக வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த ஐயா நடந்த அந்த சௌரன் நடந்த வழியில் அந்த சபையாரை மகிழ்விக்க வேண்டும் என்ற உங்களுடைய வாஞ்சியை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் நீங்கள் அவர் மரித்தாலும் அவரை நேசிப்பது நிமித்தம் எங்களையும் அதை நினைத்து கொண்டதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் மரணத்துக்கு அப்பால் மற்றவர்கள் அதை மறந்து விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மறக்காத வண்ணம் அவர்களை நாங்கள் அழைத்து அவர்களுடைய ஆராதனை முறையில் செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய நட்பண்புகளை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து நாங்கள் நிறைவு செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த மதிய நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தையை போதிப்பதை குறித்தும்
அருமையாக வாழ்ந்த அந்த சவனுடைய முன் அடிச்சுவடுகளை நாங்கள் நினைத்து அந்த அடிச்சுவடுகளுடைய அவருடைய நன்மையான பகுதிகளை நாங்கள் பார்த்து கர்த்தாவே அவர் ஏன் அந்த நன்மையானதை செய்தார், அந்த நன்மையானதை செய்ய அவருக்கு கற்றுக் கொடுத்தது எது என்பதையும் அது நாங்கள் கண்டுகொண்டு கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அந்த வண்ணமாக நன்மையானதை செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறதினாலே நாங்களும் அந்த வண்ணமாக நடந்து கர்த்தாவே ஒரு நாள் நாங்கள் அவரை காண்போம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷத்தோடு கர்த்தாவே நிச்சயமாக நீர் ஒருவரே நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ஒருவர், உம்முடைய வார்த்தையில் மாத்திரம் நித்திய ஜீவன் உண்டென்றும் உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்பதை நாங்கள் அறிந்து உமக்காக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எந்த மனித கற்பனையோ மனித போதனையோ அல்லாமல் இந்த பூமியிலே நீர் வந்த வேளையிலே அன்றைக்கு 3 ஸ்தாபனங்கள் என்ற ஒரு காரியம் இருந்தது, பரிசேயர், வேதபாரர், சதுசியர். ஆனால் இன்றைக்கு 900 சொச்சமான சபைகள் ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆனால் 3 அன்றைய நாட்களிலே நீர் வந்தபோது இருந்தது. ஆனாலும் அவர்களை பார்த்து நீர் சொன்னீர், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிச்சு வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று. வேத வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன்படி தங்களுடைய சபைகளை நடத்தாமல் மனிதனுடைய கற்பனையின்படி, மனிதன் சொல்கிற முறைமையின்படி, மனிதனுடைய சடங்கு முறைகள், கலாச்சாரங்கள் கலப்பாக்கி அவர்கள் நடந்த வேளையிலே அந்த வார்த்தை அவரை எழுதி காண்பித்திருந்தது. அவர் இப்படி வருவார் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவருடைய மனித பாரம்பரியங்கள் அவரை காண முடியாதபடி அவர்கள் வேறு விதமாய் அவரை ஆராதித்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அதனாலே அவர் சொன்னீர், மனிதனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடங்க என்று சொன்னார். ஆனால் அவர்கள் மனித கற்பனையிலே ஆராதிச்சு வீணா எனக்கு நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள் என்றது போல கர்த்தாவே நாங்களும் அந்த வண்ணமாய் ஆராதிக்காத வண்ணம் உம்முடைய எழுதப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையின்படி நாங்கள் நடந்து உம்முடைய ராஜ்யத்திலே வர எங்களுக்கும் ஆண்டவரே இந்த வீட்டாருக்கும் அப்படியாக உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த துக்கத்திலே வேதனைப்படுகிற இந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் சபையாரை நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் தேற்றி கர்த்தாவே நீர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த ஆண்டவரே வந்திருக்கிறவர்களை மகிழ்விக்கும்படியாக தங்களுடைய சொந்த பணத்திலே ஆண்டவரே தாங்களாகவே முன்னின்று ஆண்டவரே அந்த சேவை செய்து ஆண்டவரே அந்த சமையலை அங்கே சமைத்த கரங்களையும் அதுக்காக பிரயாசப்பட்ட கரங்கள் அப்படியாக அதுக்கு உதவி கொடுத்த கரங்கள் யாவை நீர் ஆசீர்வதித்து நீர் சொன்னீர், இந்த சிறியவர்களிலே ஒருவனுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்ற வண்ணமாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்றது போல கர்த்தாவே ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரமல்ல எங்களுக்காக ஆகாரத்தை தந்தது நிமித்தம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் அதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வந்த ஜனங்களை ஆசீர்வதியும். எந்த அப்ப குறைவோ எண்ணெய் குறைவோ ஆகார குறைவோ வராத வண்ணம் அன்றைக்கு கானானூரிலே எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது போல யாவரும் திருப்தியாக புசித்து நல்லொரு உணவை நாங்கள் புசித்தோம் என்ற திருப்தியோடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலநிலையை சீர்படுத்தி எந்த தடையும் வராதபடி நீர் இம்மட்டு நேரம் உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். யாவையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.